பெர்சிஸ்டன்ட் சிஸ்டம். ஸோ இதனுடைய பிஇ பார்த்தீங்க அப்படின்னா 60 அதிகமாக இருக்குது. கோஃபோர்ஸ் இவங்களுடைய பிஇ பார்த்தீங்க அப்படின்னா 54.4. இப்போ இந்த கம்பெனி எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா பிஇ வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. இருக்கிறதுலே வந்து டாப் கம்பெனி ஐடி சர்வீசஸ் ஐடியில் வந்து டாப் கம்பெனி எதுன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா டிசிஎஸ், இன்ஃபோசிஸ். இப்போ டிசிஎஸ் உடைய பிஇ பார்த்தோம் அப்படின்னா 23, இன்ஃபோசிஸோட பிஇ பார்த்தோம் அப்படின்னா 23. ஆனால் இவங்களுடைய பெர்சிஸ்டன்ட் சிஸ்டமோடைய பிஇ பார்த்தீங்க அப்படின்னா 60, கோஃபர்ஸோட பிஇ பார்த்தீங்க அப்படின்னா 54. இது வந்து 2-3 மடங்கு வந்து ரொம்ப பெரிய கம்பெனியை காட்டில் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ அதனுடைய ரிஸ்க் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். ஏன்னா அவங்க என்ன வந்து ப்ரெடிக்ட் பண்ணி கொடுக்குறாங்க அப்படின்னா இந்த கம்பெனி வந்து சின்ன கம்பெனி, அவங்களுடைய growth வந்து நல்லா அதிகமாக இருக்கும் அப்படின்ற அண்டர்ஸ்டாண்டிங்கில் வந்து இவங்க வந்து பிஇ வந்து அதிகமாக கொடுக்குறாங்க. அதனால வந்து மோத்திலால் வந்து அந்த ஸ்டாக் வந்து growth அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி ரிஸ்க் எடுத்து அதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க. ஆனால் டாப் கம்பெனி எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா 2023 இது வந்து ரொம்ப அதிகப்படியான ரிஸ்க். இப்போ வேற என்ன பார்த்தீங்க அப்படின்னா எட்டர்னல்ன்ற கம்பெனி வந்து ப்ராஃபிட்டை பார்த்தே வந்து பல வருஷம் ஆச்சு பாருங்க. 2018 இருந்து அதனுடைய நெட் ப்ராஃபிட் வந்து -100 crore, -1000 crore, -2300 crore. இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்க அப்படின்னா இப்போ தான் வந்து ப்ராஃபிட்டே கொடுத்துருக்கு. 2024 வந்து 350 crore, 2025 520 crore, டிடிஎம் ப்ராஃபிட் 180 crore. ஸோ லாஸ் மேக்கிங் கம்பெனி இப்போ தான் வந்து ப்ராஃபிட்டே கொடுக்க ஆரம்பிச்சிருக்கு. அந்த ப்ராஃபிட்லேயே வந்து இப்போ டிடிஎம் ப்ராஃபிட் பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து கம்மியாயிருச்சு. ஸோ இவங்களுடைய போர்ட்ஃபோலியோ எல்லா ஸ்டாக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஸ்டாக்னு கிடையாது, எல்லா ஸ்டாக்குமே அப்படி தான் இருக்கும். இப்போ அடுத்த கம்பெனி பாருங்க, டிக்ஸான் டெக்னாலஜி. இதனுடைய பிஇ செக் பண்ணீங்கன்னா அதுவும் வந்து அதிகமாக தான் இருக்கும். கல்யாண் ஜுவல்லர்ஸ் இதுவும் அதிகமாக தான் இருக்கும். 19 கம்யூனிகேஷன் இது வந்து லாஸ் மேக்கிங் கம்பெனி, இதனுடைய பிஇ அதிகமாக தான் இருக்கும். ஸோ மோத்திலால் மிட்கேப்போடைய ஓவரால் அவங்களுடைய ஸ்டாக் போர்ட்ஃபோலியோ பார்த்தீங்க அப்படின்னா ஹை பிஇயில் இருக்க ஸ்டாக் எல்லாத்தையும் வாங்கி வச்சிருக்காங்க. எந்த ரீசனுக்காக வாங்கி வைக்கிறாங்க அப்படின்னா இந்த கம்பெனி எல்லாமே வந்து ரொம்ப அதிகப்படியான growth கொடுக்கும் அப்படின்ற அசம்ஷன்ல வந்து வாங்கி வச்சிருக்காங்க. அதனால என்ன ஆகுது அப்படின்னா அவங்களுடைய பிஇ வந்து கிட்டத்தட்ட 63 இருக்குது. இந்த 63ன்றது 2 விதத்துல வந்து ஒத்து போக மாட்டேங்குது. ஒன்று வந்து இண்டெக்ஸ் பிஇ வந்து நிஃப்டி மிட் கேப் 150 இண்டெக்ஸ் பிஇ வந்து 150 கம்பெனியோடைய இண்டெக்ஸோடைய பிஇ வந்து 30 தான் இருக்குது. இது வந்து 60 இருக்குது அரௌண்ட். அப்போ இது வந்து டபுளாக இருக்குது. இன்னொரு விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஈக்குவலண்டான மற்ற மிட் கேப் மியூச்சுவல் ஃபண்ட்லாம் பார்த்தீங்க அப்படின்னா மோஸ்ட் ஆஃப் த மியூச்சுவல் ஃபண்ட் ஆக்சிஸோ ஹெச்டிஎஃப்சியோ மற்ற எல்லா ஃபண்டையும் பார்த்தீங்க அப்படின்னா அதனுடைய பியும் பார்த்தீங்க அப்படின்னா அரௌண்ட் 30 தான் இருக்குது. அது வந்து இண்டெக்ஸோட ஒத்தி போகுது. அப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து பார்த்தோம் அப்படின்னா இந்த ஃபண்டு இது வரைக்கும் ரிட்டர்ன் கொடுத்துச்சு. ஆனால் ஃபியூச்சரில் ரிட்டர்ன் கொடுக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா இவங்க வந்து ரொம்ப அதிகப்படியான ரிஸ்க் எடுக்கிறாங்க. எப்பயுமே வந்து ப்ரைஸ் டு இயர்னிங் வந்து நம்ம வந்து எவ்வளோ கம்மியாக வாங்குறோமோ அவ்வளோ தூரத்துக்கு வந்து நமக்கு வந்து சேஃப்டி அதிகம்.